bless you. இப்போ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு யூதா நிருபத்திலிருந்து 7 குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூதான்னா சாதாவா? யூதான்னா சாதாவா? இன்னொரு தடவை சொல்லுங்க, யூதான்னா சாதாவா? யூதான்னா சாதாவா? அது என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யூதா நிருபத்தில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது, ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு. அதில் 20லேருந்து 23 வசனங்களை நம்ம வாசி கேட்க போகிறோம். 20, 21, 22, 23 4 வசனங்களை வாசி கேட்க போகிறோம். இந்த 4 வசனங்களை 7 குறிப்புகளை பிரசங்கமாக சீக்கிரம் கேட்க போகிறோம். வாசிங்க 20லேருந்து 23. சுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். முதல் பாயிண்ட் என்ன? விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். முதல் பாயிண்ட் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். மூணாவது பாயிண்ட் தேவ அன்பை காத்து கொள்ளுங்கள். தேவ அன்பை காத்து கொள்ளுங்கள். நாலாவது குறிப்பு நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்கள். நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்கள். ஐந்தாவது குறிப்பு பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள். பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள். ஆறாவது குறிப்பு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். ஏழாவது கடைசி குறிப்பு மாம்சத்தால் கரைப்படாதிருங்கள். ஏழாவது குறிப்பு என்ன? மாம்சத்தால் கரைப்படாதிருங்கள். மீன் இந்த 7 குறிப்புகள் அப்படியே சொல்கிறேன், எழுதுனது கரெக்டான்னு பார்த்துக்குங்க. முதல் குறிப்பு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ரெண்டாவது குறிப்பு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவது குறிப்பு தேவ அன்பை காத்து கொள்ளுங்கள். நான்காவது குறிப்பு நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்கள். ஐந்தாவது குறிப்பு பிறருக்கு இரக்கம் காட்டுங்கள். ஆறாவது குறிப்பு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். ஏழாவது குறிப்பு மாம்சத்தால் கரைப்படாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசியின் பொறுப்புகள் என்ற தலைப்பில் இந்த 7 குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். இப்போ முதல் குறிப்பு பாருங்க, விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன ரூபத்தில் இருக்காரு? எந்த உருவத்திலும் அல்ல, எழுத்திலே அல்ல, வடிவத்திலே அல்ல, சின்னத்திலே அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிறார். பாருங்க, நம்முடைய சபையில் இப்போ ஏதாவது இங்கே ஒரு எழுத்து இருக்குதா? ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்குதா? ஏதாவது ஒரு சின்னம் இருக்குதா? வண்ணம் தான் இருக்குது. கலர் கலராக, மஞ்சள் கலரு, என்னென்ன கலரு அதெல்லாம் இருக்குது. அப்போ நம்மளுடைய பிலீஃப் என்ன? நம்ம எல்லோரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய பிலீஃப் என்னென்னா, நம் நடுவிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த விசுவாசத்துக்கு அடித்தளம் எது? நம்முடைய சொந்த கருத்தா? இல்லை, வேத வசனம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்முடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நம்முடைய உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய அறிவின் அடிப்படையில், வேத வாக்கியத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஏன்னா வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் மாறாத ஒளிந்து போகாத ஒரே காரியம் எது? கர்த்தருடைய வார்த்தை. இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்காய் கைகளை எடுத்து அப்படியே ஸ்தோத்திர பணிகளை செலுத்துங்க. ஆண்டவரே, we thank you for your word. நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பைபிள் இல்லாட்டி பரவாயில்ல, மொபைல் பைபிள் டவுன்லோட் பண்ணுங்க. ஆமென். நீங்கள் அடிக்கடி வெளியில் போகும்போது வரும்போது அந்த மொபைலில் உள்ள வசனங்களை வாசிங்க, கேளுங்க. சம்திங் ஆடியோவாவது போட்டு கேளுங்க, இல்லை வாசிங்க. சம்திங் யூ டூ. ஓகே. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 16, 17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆமென். முன்பு யூதரிலும்
பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவதற்கு அது என்னவா இருக்குதா? தேவ பலனா இருக்கு. இப்போ சுவிசேஷம்ங்கிறது நாட் ஓன்லி த காஸ்பல் வி ஹியர், கேட்கிறது மாத்திரம் அல்ல, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை சுவிசேஷ புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது? 4 சுவிசேஷ புஸ்தகம். என்னென்ன பேர் சொல்லுங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இதான் 4 காஸ்பல்ஸ். ஓகே, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து செய்த ஊழியங்களுடைய சரித்திரத்தையும் உபதேசத்தையும் அடக்கியது. அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அப்போஸ்தல நடவடிக்கைகள் வருது. ரைட், ஆர்டர் படி அப்போஸ்தல நடவடிக்கைகள், உண்மையானபடி அப்போஸ்தல நடவடிக்கை தான். இன்னொன்று உங்கள் பைபிள் நாலேஜுக்காக சொல்கிறோம், இந்த அப்போஸ்தல நடவடிக்கையில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்னா, பைபிளை பார்த்து சொன்னீங்கன்னா எவ்வளோ சொல்லுவீங்க? 28ம்பீங்க. ஆனால் இன்னும் ஒரு அடிஷ்னலாக சொல்கிறேன், அப்போஸ்தல நடவடிக்கையில் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா, இந்த எழுத்து தேர்வு வச்சாங்கன்னா அதில் 28 எழுதுங்க. வாய்மொழியாக கேட்டாங்கன்னா 28+ அப்படி சொல்லுங்கள். என்னது ஏங்க ப்ளஸ் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வரைக்குமே அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஒரு சிலர் நம்ம அப்போஸ்தலராக இருக்கிறோம், சுவிசேஷகராக இருக்கிறோம், மேய்ப்பராக இருக்கிறோம், போதகராக இருக்கிறோம், ஆமென், தீர்க்கதரிசியாக இருக்கிறோம். இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வருகை மட்டும் இந்த அப்போஸ்தல நடவடிக்கை என்ன பண்ணணும்? போயிட்டே இருக்கணும். ஒரு ஆமென். இப்போ ஆவியான ஒரு பைபிள் எழுதுனான்னா அதுலேருந்து விட்ட வரைக்கும் எழுதி எத்தனை வேல்யூம் போடணும்னு தெரியல, அவ்வளோ அப்போஸ்தல நடவடிக்கைகள் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செல்வகுமார் பிரதர் மாதிரி கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய பேருடைய ஃபெய்த்தில் ஏன் ஆட்டம்? ஃபெய்த் எப்படி தெரியுமா ஆடும்? ஆட்டம் காணும்னா எப்போ தெரியுமா அது உறுதியை இழந்து போகும்னு சொன்னால், சில பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு தேவ ஆலயத்துக்கு வந்துடுவாங்க, அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு மார்க்கத்தில் சபையில் இருந்திருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே அந்த மனுஷனை மாற்றுறது தப்பு இல்லை, ஆண்டவரையே மாற்றிடுவாங்க. என்னது முன்னாடிக்க மனுஷன் பிடிக்கலன்னா அவனை மாற்றலாம் நம்ம, ஆனால் யாரை மாற்றக்கூடாது? டக்குன்னு மாற்றிடுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய விசுவாசம் என்ன இல்லைன்னா உறுதியாக இல்லை. நம்ம பார்த்தபோது அவங்க ஆராதித்திருப்பாங்க, அந்நிய பாஷை பேசியிருப்பாங்க, சாட்சி சொல்லியிருப்பாங்க, பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, வேதம் தியானிச்சிருப்பாங்க, 10 பேருக்கு என்னென்னமோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இனி கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசத்தில் உறுதி இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை படித்து அந்த எசன்ஸ் எடுத்து உள்ளே வைக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வானம் பூமி ஒளிந்து போனாலும், என்னை வழி நடத்துறவங்க கூட பின்வாங்கி போனாலும், நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். சொல்லுவோமா? சிலுவையே முன்னால் உலகமே பின்னா. சத்தமா? உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். இதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இன்னும் நிறைய வசனத்துக்கு டைமுக்காக நான் வேகமாக போகிறேன். 2வது பாயிண்ட் போயிடுவோம். அடுத்த ஆலோசனை என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். ஜெபம் பண்ண வேண்டும் என்பது பொதுவான ஒரு காரியம். ஆண்டவர் எவ்வளோ நேரமாவது ஜெபிக்கணும் சொல்லியிருக்காரு? 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும் இருக்கார். அப்போ ஜெபம் பண்ணுவது காமன். ஆனால் இன்னும் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுப்பா. உன்னுடைய சொந்த மூளையிலிருந்து நீ ஜெபிப்பதை நிறுத்திடு, அனுபவத்திலிருந்து ஜெபிப்பதை நிறுத்திவிடு. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணு. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வார். இன்னும் சொல்லும் இடத்துல வருது, அவர் பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிப்பார். பர்ஃபெக்ட் வில், அதாவது மிக சரியான தேவ சித்தம் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுவோம்பா. அப்போ அவர் ஜெபிச்சார்னா
அதன்படியே ஜெபிப்பார். நம்ம ஜெபிச்சோம்னா நமக்கு தெரிஞ்ச அளவின்படி ஜெபிப்போம். இப்போ அதனால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தை அறிஞ்ச மாதிரி நம்மளும் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய ஆழத்தை பார்க்கணுமே தவிர மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. முடிவு எடுக்கலைன்னா அதை பற்றி கண்டுக்காமல் நம்ம வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். முடிவெடுக்க போகிறோம்னா ஆழத்தை பார்க்க பிரயோஜனப்படணும், கற்றுக்கொள்ளணும். ராமேன் சொல்லுங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எனக்கு பசிக்குதுங்கிறதுக்காக மாத்திரம் ஜெபிக்க மாட்டார். இன்னைக்கும் நாளைக்கும் நாளானைக்கும் என் சந்ததிக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் என்ன தேவையோ அது அத்தனைக்கும் ஜெபிப்பார். அப்ப பரிசுத்த ஆவிகளை ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியம். ஆமென். இப்ப இந்த பரிசுத்த ஆவியனுக்குள்ள ஜெபிக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன். எடுத்தோன்னு போய் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா பாஷை வர மாதிரி தெரியும், அது ஆனால் அந்நிய பாஷையா இருக்காது. நிறைய நேரத்தில் நம்ம மூளையில் ரெக்கார்ட் ஆனது நம்ம காதில் கேட்டது தான் அந்நிய பாஷை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரிஜினலாக அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, முதல்ல உங்கள் ஆவியில் உற்சாகம் அடையணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆவியில் உற்சாகமாகும். எப்படி ஆவியில் உற்சாகமாகிறது? நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. உங்களை உணர்த்துவிக்கிற நல்ல பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா அம்மாமாரும் அப்பா அம்மாரெலாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்குலாம் ஒரு சிம்பிளான ஒரு ஜென்ரல் கேள்வி, எத்தனை பேர் தோசை சுடுகிற நான் சொல்கிற அடுப்பில் வாயிலேயே வடை சுடுறது கேட்கல, தோசை சுட்ட அனுபவம் இருக்குது? ஐ மீன் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நான் அடுத்த கேள்வியை பாருங்கள். தோசை சுடுறதுக்கு கல் காய்வது அவசியமாக இல்லையா? காயாமல் சுட்டால் என்ன ஆகும்? ஒழுங்காக வராது. அப்புறம் நம்மளே ஒரு பேர் வைக்கணும், இது பூனை தோசை, இது மிக்கி மவுஸ் தோசைன்னு ஏமாற்றிக்கிட்டாலே என்ன பிஞ்சு போயிடும். அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கமாக போகும். அப்போ ஒழுங்காக தோசை வேணால் கல்லை சூடாக்கணும். அந்நிய பாஷை ஒரிஜினலாக வரணும்னா உங்கள் ஆவியை சூடாக்குங்க. ஆவியில் உற்சாகம், அந்த உற்சாகத்துக்கு பிறகு வர்றது அந்நிய பாஷை. அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய இன்னர் மேன், அதாவது ஸ்பிரிட் மேன் சொல்கிற பாருங்க, ரியல் யூ, உண்மையான உங்களை அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு கனெக்ட் பண்ணிடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே வாழும் பொழுது நமக்கு ஒரு ரெவலேஷன் மற்றவங்கள விட கிளியராக இருக்கும். மற்றவங்க ட்ரெடிஷ்னலாக யோசிப்பாங்க, இப்பொழுது நான் ஜெபம் செய்ய வேண்டும், இல்லாட்டால் யாராவது 2 பேர் அந்த சகோதரனை பிடிக்க வேண்டும், இல்லாட்டி நான் ஒதுங்கி ஓடிட்டா தான் அவன் என்னை அடிக்க மாட்டான், இப்படி மைண்டு ஒர்க் பண்ணும். ஆனால் பரிசுத்த ஆவிகள் இருக்கும் பொழுது அந்த ஆவியின் மைண்டு ஒர்க் பண்ணும். என்ன செய்யணும்? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? உங்களையும் அதே ஆவியானவர் தான் நிரப்பி இருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் அந்த ஆவியானவர் தான் இருக்கிறார். அந்த சூழ்நிலையை கையாளத்தக்கதான கிருபையை தருகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ரைட். இன்னும் சில வசனங்கள் இருந்தாலும் நான் போகிறேன். பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஆவியை சூடாக்குவதை குறித்து சொன்னேன். அதுலேருந்து அந்நிய பாஷை பேசி அப்புறம் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஜெபம் ட்ரெமண்டாஸாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை இந்த சமுதாயத்தில் படைக்கும், வாழ்க்கையில் உண்டாக்கும். 3வது என்னது? அன்பை காத்து கொள்ளுங்கள். 1 யோவான் 2:5 வாசிக்க போகிறோம். 1 யோவான் 4:9 வாசிக்க போகிறோம். தேவ அன்பை காத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2:5, 1 யோவான் 4:9. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறதில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்குள் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன? தேவ அன்பு அவனுக்குள்ளே இருக்கும். வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் அடையாளம் அல்ல, வெறும் வரங்கள் மாத்திரம் அடையாளம் அல்ல. தேவ அன்பு இல்லாட்டி அங்க தேவனுடைய காரியம் இல்லை. ரைட். அடுத்தது 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால். பிதா தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு? வெறும் டயலாக் பேசிக்கொண்டு மாத்திரம் அல்ல, குமாரனை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ அன்புனா என்னன்னா, லவ் இஸ் சிம்பிள் மீனிங் என்ன லவ்க்குன்னா கிவிங், கொடுப்பது தான் அன்பு. ஆமென் சொல்லுவோமா? இயேசு சொன்னார், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான், ஆனால் சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதோட பெரிய அன்பு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு தான் உயிரை அவர் கொடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா. அப்படின்னா என்னது? நிரூபணமான அன்பு. இயேசுவின் அன்பு டயலாக் இல்லை, நிறைய லைக் விழுவணும், நம்ம போஸ்ட்டு ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்கு சொல்ல. He proven his love. அந்த ஆண்டவருக்கு கைத்தட்டு கொடுத்துருவோமா? ஏசப்பா உம்முடைய அன்பு, நிரூபிக்கப்பட்ட அன்பு,
நிரூபிக்கப்பட்ட அன்பு. ஒரு அல்லேலூயா. இந்த அன்பை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ரோமர் 5:5 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குதா? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆவியானவர் நம்ம மேல இருந்தாலே இந்த தேவ அன்பு வந்துருச்சு. அதை நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், செயல்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. 4வது, நித்திய ஜீவனுக்காய் பிரயாசப்படுதல். தீத்து 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசி கேட்போம். எழுதுறதுக்கு ஸ்க்ரீனை கூட நீங்கள் பார்க்கலாம், வசனம் அதில் வருது பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5லேருந்து 7. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குறதுனாலும் நம்மை ரட்சித்தார். நம்முடைய கிரியைகளினாலே அல்ல ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானத்தினாலும் நம்மை புதிதாக்கி ரட்சித்தார். அடுத்தது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படியே தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தார். பரிசுத்த ஆவியை கொடுக்கப்பட்டது எதுக்கு? 7வது வசனம் எதுக்காகனா 6வது வசனத்துக்காக. 6ஆம் வசனம் படிங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இரக்கத்தை நம்ம கொடுத்து நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. நம்ம ஒப்பு கொடுக்க அவர் கிரியை செய்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமென்? என்ன செய்யலாம்னா, சிம்பிளா நிலை கண்ணாடிக்கு போய் முன்னாடி நின்றுட்டு உங்களே பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்களே பார்த்து உங்களை பார்த்தே பேசுங்க, ப்ராக்டிக்கலாக செஞ்சுங்க. என் கண் உங்களுக்கு தான், என் நாக்கு உங்களுக்கு தான், என் மூக்கு உங்களுக்கு தான், என் காது, என் உடல் உறுப்பு எல்லாம் உங்களுக்கு தான். நிரப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு மகிமின் அபிஷேகம். ஒரு 21 நாள், பைபிளில் 21 நாள் 10 நாள்லாம் போடல, நமக்காக அதை சொல்லுறது ஒரு கணக்குக்கு, ரைட்டா? 21 நாள் இதே உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, கண்ணாடியை பார்த்து அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்களேன். 22வது நாள் நீங்கள் சாதாரணமாக ஒரு கடைக்கு காய்கறி வாங்க போவீங்க, அங்கே இருக்க அசுத்தாவி அப்படி ஒதுங்கும். நீங்கள் என்னமோ நம்ம காலைகளை மிதிச்சிட்டோமான்னு ஒன்றையும் மிதிக்கலை, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அங்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வர் வந்து காப்பி கப்பை கொடுக்குறாரு, காப்பி கப்பை வாங்கணும்னா ஓ அப்படின்னா எல்லாம் பார்ப்பாங்க, எந்திரிச்சு இயேசுவி நாமத்தை வந்துட்டு போ, அங்கே போய் விற்கிற ஆவியே அப்படின்னு எதையும் மென்ஷன்லாம் பண்ணாதீங்க. அசுத்த ஆவியே போன்னு நீ ஏதாச்சும் பேசுனா அதை ஞானமாக ஹேண்டில் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒரு தெய்வத்துடைய பேரை சொல்லுது அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுங்க, தெய்வம்லாம் அப்படிலாம் அசிங்கப்படுத்தாது, நீ அது பேரை சொல்லி பொய் சொல்கிற, போவல்ல போ, நீ பிசாஸ் அப்படி சொல்லுங்கள். மற்றவங்களும் அஃபண்ட் ஆக மாட்டாங்க, நீங்களும் துரத்திடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் மனுஷனாக ஆயிடுவீங்க. உங்களுக்கு தள்ளுபடி தானாகவே கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஆமென்? ஆமென். நிச்சயம் நடக்குங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வாரம் வேற ஒரு டாப்பிக்கு போயிடும். அதாவது சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறது சொல்ல நம்ம மைண்டு வேற எங்கேயோ போயிடுது. அந்த பிரச்சனையை பார்க்கணும். பிரச்சனை இல்லாமல் மனுஷங்களாம் யாருமே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷூ இருக்குன்னு பைபிள் இது ஒரு வசனம் பழமொழி இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி நம்ம தான் கஷ்டப்படுறோமே. எல்லாருக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. அது நடுவில் தான் நம்ம ஷைன் பண்ண கர்த்தர் அழைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். சும்மா வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளே ஏமாற்றிக்கிட்டாது அவங்களுக்கு என்னங்க அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி சில சேலஞ்சஸ் இருக்கும். ப்ளீஸ் நம்ம ஏமாந்து போவோம். நம்ம காரியத்தை நம்ம செய்து நம்ம வெற்றி பெறணும். பரிசுத்த ஆவியினால் நம்ம மேலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பில் நடக்கிறவன் தான் சீசன், மற்றவன்லாம் வேஷம். அது ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டார். அதான் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ல, நீ தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும், மலைகளை பெயர்க்கிற விசுவாசம் உனக்கு இருந்தாலும், தூதர் பாஷையை பேசினாலும், அன்பு உனக்கு இராவிட்டால் நீ சத்தமிடுகிற வெங்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம். யூ ஆர் நத்திங் டு யூஸ். இயேசுவின் நாமத்தில் அங்கே அற்புதம் நடக்கும். ஆனால் நீ போகும்பொழுது மத்திய 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, உன்னை நான் அறியேன். ஏன் அன்பு ஒன்றை இல்லையே, அப்போ நீ வேற யாரோப்பா, உன்னுடைய ப்ராஃபிட்டுக்காக நீ ஏதோ செஞ்சுட்டு இருக்க, நீ அந்த ஓரமாக நில்லுப்பான்ட்டுருவார்.
ஆனால் நம்ம மேலே அன்பு இருந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே அப்பாவும் பாதம் வந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதான் ஐயா. உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அன்பு இல்லாத ஆளு தான் அப்படியே பயந்துக்கிட்டு தடுமாறிட்டு கிடக்கணும். அன்பு இருந்துச்சுன்னா எப்போதும் யூ கேன் ஆக்சஸ் ஹெவன்லி ரெலம்ஸ் ஆல் த டைம். முதல் குறிப்பு என்ன? முதல் குறிப்பு விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கு வேத வசனம் தான் அடித்தளம். நல்ல பைபிள் ரீட் பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணுங்க, மாம்ச அறிவிலிருந்து அல்ல. அந்நிய பாஷையில் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். மூணாவது, தேவ அன்பை காத்துக்கொள்ளுங்க. சில நேரத்தில் நீங்கள் இழந்து போகிறதுக்கு நான் சூழ்நிலைகள் வரும், காத்துக்கொள்ளுங்க. ஆமென். நாலாவது, நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். தீத்து 3:5-6 இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 6 போடுங்க. தீத்து 3:6. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மை நீதிமானாக்கி நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. அடுத்தது, அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய். அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கு நமக்குள்ள போட்டுட்டார் பரிசுத்த ஆவியானவர். இதை காத்துக்கொண்டு அதுல வழி நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க கையில இப்போ ஒரு விளக்க ஆண்டவர் கொடுத்துட்டார். இதை அணையாம எடுத்துட்டு வாப்பாங்கிற பொறுப்பை கொடுத்துட்டார். அப்ப என்ன செய்யணும்? அந்த தீபம் அணையாதபடிக்கு அதை பாதுகாத்து கொண்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருது? பழைய பாவங்கள், பழைய ஆராதனைகள், பழைய நண்பர்கள், மனசோர்வு, புரியாத தத்துவங்கள் உங்களை பிடிச்சி கொஞ்சம் இழுக்கும். அந்த நேரத்தில் பின்வாங்கி போயிடக்கூடாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணிடக்கூடாது? ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. எல்லாம் ஒன்று தாங்க, புத்தர் ஒன்று தான். ஒரு அருமையான மகள் திடீரென்று பாதை மாறிவிட்டார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவங்களுக்கு இயேசு, இந்துக்களுக்கு சிவன், முஸ்லீம்களுக்கு அல்லாஹ், இதுக்கெல்லாம் மேலே இறைவன் ஒருவன் இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவாகவும், இந்துக்களுக்கு சிவனாகவும், இன்னொன்று என்ன சொன்னேன், இஸ்லாமியர்களுக்கு அல்லாவாகவும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னார். இது எப்படி இருக்குன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் தான் உங்கள் நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்? இல்லை, ரட்சிப்பை சுதந்திரிக்க கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துங்கன்னா. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக இரட்சகர், மனுக்குலத்துக்கெல்லாம் அவர் தான் மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம வெறுக்க வேணாம். திக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காம ஹலோனா ஹலோ சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க. உங்களை காத்துக்கொள்ளணும். இல்லைங்க அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட சேர்ந்து போனீங்கன்னா அவங்க நம்பிக்கை உங்களுக்கு வந்து நீங்களே நித்திய ஜீவன் என்ன பண்ணிடுவீங்க? இழந்துருவீங்க. எங்கே இப்போ ஆஃபீஸ்னால் ஆஃபீஸோடு வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்க சேர்ந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க, அவங்க போகக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை என்ன பண்ணிடும்? இது பண்ணி உங்களை செப்பரேட் பண்ணணும். அதுக்கு நான் அவனை நீ நரகத்துக்கு போகிற, நீ எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ விரோதமாக பேசிட்டியா, உனக்கெல்லாம் அழிவு தான் அப்படி சொல்லவும் அதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ளே வந்து, ஆண்டவரே அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் மட்டும்தான் கடவுளுங்கிறது அவருக்கு தெரியலை, எப்படியாவது புரிய வைங்க. என்ன பண்ணணும்? பரிந்து மன்றாடி ஜெபிக்கணும். ஆக மொத்தம் உங்கள் நித்திய ஜீவனை என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்க. கடைசியாக ஒரு நிமிஷம், சபை தேவனுடைய வீடு, சபையார் தேவனுடைய மனவாட்டி. இந்த வீட்டில் நம்ம ஐக்கியமாக இருக்கணும். வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சபையில் ஐக்கியமாக இருக்கணும். மனவாளனோடு மனவாட்டியாக இருக்கணும். நம்ம தன்னிச்சையாக வெளியில் போனோம்னா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தேவனோடு நம்ம நடக்கணும். சூப்பர் நேச்சுரலுக்குள்ளே வாங்க, அப்போ தான் நமக்கு பிரயோஜனப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்.